ரேபிட்டோ ஓட்டுறாங்க. அதுல ஒரு 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா வருது. நாங்க ஓட்டுறதே 10 ரூபா 20 ரூபா ஓட்டுறோம். சரிங்களா? ரேபிட்டோ வந்து அட்டாச் பண்ணா ஒரு ஆளுக்கு வந்து ரேபிட்டோ வந்துடுறாங்க. ஒரு ஆளுக்கு ரேபிட்டோ வந்துடுறாங்க. நாங்கள் ஆட்டோவில் வந்து சவாரி பேசுகிறோம் 100 ரூபா 50 ரூபான்னு. அந்த 50 ரூபா சவாரி பேசக்குள்ள ரேபிட்டோ விட்டா எனக்கு என்ன வரும் ஆட்டோவில்? ஒரு தொழில் நாங்கள் வந்து ஸ்டாண்டில் போட்டு ஓட்டுறோம். இல்லை ஸ்டாண்டில் நாங்கள் இல்லை. ரோட் டேக்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, எஃப்சி இருக்குது. வருஷத்துக்கு வந்து அதுக்கு வந்து செலவு பண்ணோம். 1 லட்சம் 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணோம். நீங்க வந்து ரேபிட்டோல ஓட்டிட்டா ரேபிட்டோ அவன் வண்டி சொந்த வண்டி. அவன் வந்து ஒன்லி பைக் மட்டும் தான் அவன் இஷ்யூக்கு வச்சுக்கிறான். அதுக்கு ஒரு 10 ரூபாய் அவன் சம்பாதிக்கிறான். நான் எப்படி ஆட்டோ போட்டு நாங்கள் எப்படி ஓட்ட முடியும்? நீங்க தான் சொல்லணும். கவர்மெண்ட் தான் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கணும். ஒரு ஆட்டோ டிரைவருக்கு வந்து ஓலா கவர்மெண்ட் வந்து கொடுக்க சொல்லுங்க. ஒரு ஆப் மாதிரி அவங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல, எங்களுக்கு கொடுக்குறாங்க. கமிஷனை வந்து அவங்களுக்கு போயிடுது ஓலால. எங்களை வந்து கவர்மெண்ட் ஒரு மீட்டர் போட்டு ஓட்ட சொன்னாங்க ஃபர்ஸ்ட். அந்த காலத்துலலாம் மீட்டர் போட்டு ஓட்டுவோம். ஒரு கிலோமீட்டருக்கு வந்து கிலோமீட்டர் ஓட்டக்குள்ள மீட்டர்ல ரேட்டு வந்துடுது. நாங்கள் வந்து கேட்டால் இவ்வளோ தூரமா இவ்வளோ சார்ஜியா 2 பேர் 3 பேருக்கு சவாரி தான் நாங்கள் பேசி போக ரிட்டன் நாங்கள் காலியாக வர முடியும். பைக்கில் என்ன பண்ணுறாங்க? புக்கிங் கொடுத்துறாங்க, ட்ராப் பண்ணுறாங்க, திரும்ப அவங்களுக்கு புக்கிங் கொடுக்குறாங்க. எங்களுக்கு கொடுக்குறாங்களா? இப்போ சவாரி இங்கே வந்து ஒரு 5 கிலோமீட்டர் போகிறேன். ஒரு 5 கிலோமீட்டர் 200 ரூபா பேசிட்டு போகிறேன் மேடம். சார் சரிங்களா? நான் உங்கள்கிட்ட 200 அப் அண்ட் டவுன் நான் ரிட்டன் எம்டியாக தான் வரேன். சவாரி உண்டு தான் உண்டு. சவாரி இல்லைனா அதுதான் நாங்கள் சொல்கிறேன். ரேபிட்டோ வந்து ஓட்ட வேணாம் பைக்கில். ஆட்டோ மட்டும் விடுங்க. ஆட்டோ வந்து வண்டி புக்கு இது, இன்சூரன்ஸ் இது எல்லாமே இது. ஒரு ப்ராப்ளம் வந்தால் நாங்கள் வந்து நிற்போம். பைக்கரை வந்து நிற்போண்ணா. ஒரு ஓலா வந்து புக் பண்ணுறீங்க இப்போ ஆட்டோவில். நாங்கள் வந்து ஓட்டுறோம். ஒரு ட்ராப் பண்ணுற இடத்துல இந்த ஏரியா எங்களுக்கு தெரியும். பைக்கர்னு தெரியுமா? தெரியாது. அது வந்து ஏன் அந்த மாதிரி கவர்மெண்ட் விட்றான்னு தெரியல. நீங்கள் தான் வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு மக்கள்கிட்ட கேளுங்க என்னென்ன ஓடுது வண்டியில் பார்த்துட்டு நீங்கள் தான் வந்து ஸ்டெப் எடுக்கணும். பைக் டாக்ஸி கண்டிப்பாக பேன் பண்ணணுமா? அது வேணாம். எனக்கு வந்து அந்த பைக்கே வேணாம். பைக் என்னத்துக்கு? அவங்களுக்கு யூஸ் தான் பைக்கு. ரேபிட்டா விடுறாங்க, அது தப்பு. அது கவர்மெண்ட் தான் கேட்கணும். நாங்கள் வந்து சொல்ல தான் முடியும் எங்கள் கஷ்டத்துக்கு. நீங்கள் தான் வந்து மேலத்தில் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் ஆட்டோக்காரருக்கு. சரிங்களா? உங்க நன்றி. ஆனால் இப்போ பைக் டாக்ஸி பேன் பண்ணோம் அப்படின்னு ஆட்டோக்காரங்களாம் சேர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஏற்கனவே வண்டி ஓட மாட்டேங்குது ஆட்டோ. என்ன ஓலா ஊப்பர் வந்ததுலேருந்து சுத்தம். இப்போ திரும்ப வண்டி ஓட மாட்டேங்குது. அதனால கண்டிப்பாக அதை பிளான் பண்ணி தான் ஆஃப் பண்ணி தான் ஆகணும். எந்த அளவுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது? ரொம்ப அடிமட்டத்தில் போயிடுது ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு. ஆமாம், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அதனால அதை இது பண்ணுறது நல்லது. இப்போ மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ குறிப்பிட்ட தூரம் போறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ரேட் இருந்தா அது கரெக்டா இருக்கும். சரி, பைக்ல போறாங்களா? அவங்களுக்கு சேஃப்டி உண்டா? அதை பார்த்தாங்களா அவங்க? சரி, கம்மியா இருக்குதுன்னு போறாங்க. பைக்ல அவங்களுக்கு போறது சேஃப்டி இருக்குதா? இல்ல ஆட்டோல தானே சேஃப்டியா இருக்குது. எதா இருந்தாலும் ஆத்திர அவசரத்துக்கு ஆட்டோ தானே வரும். பிரசவ வேலையா இருந்தா கூட ஆட்டோ தானே கூப்பிடுறாங்க. அதுக்கு நாங்க தானே போறோம். அப்ப அது இது பண்ணணும். கண்டிப்பா பைக் ஆமா, அது கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். இப்போ ஆட்டோக்காரங்களாம் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து ஒரு தனி மனிதனோட வாழ்வாதாரம் பைக் டாக்ஸி ஓட்டுறதுன்னு. ஆனா ஆட்டோக்காரங்க வந்து அப்படி கிடையாது. ஒரு குடும்பத்தோட குடும்பம் இருக்குது. அது எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு. இது ஒரு குடும்பத்துக்கே நம்ம சேர்ந்து சம்பாதிக்கும் போது அது பேச்சுலரா இருந்தா கூட ஓட்டிட்டு போயிடலான்னு இருக்குல்ல. ஒரு குடும்பத்துக்கே நம்ம சேர்த்து சம்பாதிக்கணும். எங்களுக்கு தான் கஷ்டமா இருக்குது. இப்ப அவங்க வந்து சவாரி எடுத்துட்டு போட்டா எங்களுக்கு தானே கஷ்டம். புரியுதுங்களா? இப்ப அவங்க வந்து 60 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க, நான் 100 ரூபாய்க்கு எடுக்கிறோம். 60 ரூபாய்க்கு அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்ப 100 ரூபாய் எங்களுக்கு நஷ்டம் தானே. இது தானே வருது. இப்போ கண்டிப்பா பைக் டாக்ஸி கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். அதாவது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அதாவது பைக் டாக்ஸி உள்ளாத வந்து பரிமிட் கிடையாது, ஒன்றே கிடையாது. பரிமிட் விட்டு ஒரு முறைப்படி பண்ணலாம், முறைப்படி கிடையாது. தேவையில்லாமல் வந்து இது மாதிரி பண்ணாலும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். 2012 வந்து மீட்டர் ரேட்டு கொடுத்தாங்க. இது கிட்டத்தட்ட 12 வருஷம் 13 வருஷம் ஆகுது. ஒன்றும் அந்த ரேட்டு ஏற்றுல ரிசீவ் பண்ணல. கரெக்டான அளவில் கரெக்டான இது பண்ணாங்கன்னா விலைவாசி தகுந்த மாதிரி நாங்களும் மீட்டர் போட்டு அழகாக ஓட்ட ரெடியாக தான் இருக்கோம். வந்து அது பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. கவர்மெண்ட் ரெடியாக இருந்தாலும் வந்து பைக் டாக்ஸி போனால் நாங்கள் போகிற இடங்களுக்கு ட்ரிப்பு கிடைக்கும். அதனால் நாங்கள் மீட்டர் போட்டு ஓட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு சிங்கிள் வந்தால் பைக் டாக்ஸி புக் பண்ணி போயின்னு இருக்காங்க. பைக் டாக்ஸின்றது வந்து கவர்மெண்டால் அலோவ் பண்ணாது, பர்மிட் ஒன்றும் கொடுக்கல. அது வந்து சாதாரணமாக வந்து அவங்களா ஏற்படுத்தி ஓட்டுறது தான். இது வந்து பிளாக் பண்ணல. இது ஓட்டுறதே சட்டவிரோத செயல் தான். அது என்ன அதில் வந்து பிளாக் பண்ணணுன்றது அவசியமே கிடையாது. இது ஓட்டுறதே சட்டவிரோத செயல். நிறைய பேர் சொல்றதுன்னா மீட்டருக்கு மேல அதிகமா வாங்குறாங்க, அதனாலதான் பைக் டாக்ஸி ஓட்டுறோம். அதாவது 2012 வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட் என்ன சம்பளம் இருந்ததோ அதே சம்பளம் இன்னைக்கு அவங்களுக்கு கொடுத்தாலும் நான் இதே ரேட்டு ஓட்டு நான் ரெடியா இருக்கேன். ஆமா, அவங்களுக்கு கொடுத்தாலும் நான் ரெடியா இருக்கேன். அவங்களுக்கு சம்பளம் ஏற்றா அதே ரேட்டு பெட்ரோல் விற்கணும். அன்னைக்கு என்ன பெட்ரோலோ அதை விற்கணும். அன்னைக்கு என்ன ஆட்டோ விற்றோ அதை விற்கணும். அன்னைக்கு என்ன அரிசி விற்றோ அதை விற்கணும். எல்லா விலைவாசி அதே மாதிரி இருந்தால் இன்னைக்கு நான் வந்து அதே ரேட்டு போட்டு ஓட்டுறது நான் ரெடியா இருக்கேன். நான் ரெடியா இருக்கேன். அன்னைக்கு எதெல்லாம் ஏறிட்ட உடனே நாங்கள் ஏற்றாம வந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? சாப்பிட வேணாமா? ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேணாமா? வீட்டு வேலை கொடுக்க வேணாமா? நான் என்ன பண்ண முடியும்? பைக் டாக்ஸியை கண்டிப்பா பேன் பண்ணி ஆகணும். பிளாக் பண்ணா கண்டிப்பா நாங்க வாழ்றதுக்கு நல்லா இருக்கு. எல்லாமே ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு எல்லாமே.
எங்களுக்கு நான் கவர்மெண்ட் ஆன்லைன்ல கொடுத்தா நாங்க ஆன்லைன்லயே ஓட்ட போறோம். இல்ல மீட்டருக்கு சார்ஜ் ஏற்றி கொடுத்தா நாங்க மீட்டர் ஓட்ட போறோம். அது ரேபிடோ தனியா ஆள் ஒரு ஆளுங்க சம்பாதிக்கிறது எல்லாரும் சம்பாதிச்சு கொடுக்குறாங்க இல்லையா. இப்போ எங்களை மாதிரி ஆள்லாம் காலையில இருந்து உட்காந்துட்டு இருக்கோம். 350 ரூபா ஓட்டு உட்காந்துக்கிறோம். எங்களுக்கெல்லாம் கட்டுப்படி ஆகணும்ல. எங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் இறங்குனதுல சார் டியூட்டி கிடையாது. எங்களுக்கு டியூட்டியே கிடைக்காது. பாருங்க இங்க இருந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு எங்கேயும் யூட்டர்ன் கிடையாது. பல்லாவரம் பிரிட்ஜு தான் யூட்டர்ன் பண்ணிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் எங்கே நாங்கள் போய் கேட்கணும். மீட்ரு எங்களுக்கு மீட்டர் சார்ஜ் ஏற்றி விட்டாலும் பரவாயில்ல. அதெல்லாம் பேன் பண்ணல. ஏன்னா கேரளாலாம் பேன் பண்ணி வச்சு தான் இருக்காங்க. எல்லாத்தையுமே பேன் பண்ணுறாங்க. இதில் வர பத்தாவது 2 வீலரில் வர எடுத்துன்னு போகிறாங்க 40 50. அப்படி இருக்கும்போது நாங்கள் எங்களோட பொழப்புலாம் என்னதான் ஆகுது. வண்டியை போட்டோம். இன்னும் 13ஆம் தேதி 10ஆம் தேதி கட்ட வேண்டிய டியூ இன்னும் கட்டல. 3 நாள் ஆகுது. எக்ஸ்ட்ரா மெசேஜ் மேலே மெசேஜ் வேணா அதோட காட்டுங்களா அதையும் பார்க்குறீங்களா. இப்படி இருந்தா அப்படி என்ன ஆகும். இதெல்லாம் நம்ம ஆட்டோக்காரங்களோட வாழ்வாதாரம் அந்த அளவுக்கு பாதிக்கப்படுது. ரொம்ப பாதிச்சு கிடையாது. பஸ்ஸும் ஃப்ரீ பஸ் விட்டாங்க. ஃப்ரீ பஸ் இருக்கு. அதனால வண்டி சவாரின்னு வரவங்க யாரும் எங்களை ஏற மாட்டாங்களா. இந்த மாதிரி ரேபிடோ ஓலா ஊபர்னு போட்டு உட்காந்துடுறாங்க. வந்து அவங்க பாட்டு ஏற்றின்னு போறாங்க. எங்களுக்கு என்னதான் பண்றது சொல்லுங்க. அதுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் கவர்மெண்ட் எல்லா கவர்மெண்ட்டும் கேரளாலாம் ஃபுல்லாக பேன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எங்கேயும் பேன் பண்ணி கவர்மெண்ட்டே எத்தனை எங்களுக்கு நிம்மதி தான். நாங்கள் அதில் போட்டு ஓட்டுருவோம். நிம்மதியாக ஓட்டுவோம் இல்லையா. அதே சர்டிஃபிகேட் தான் எங்களுக்கு கட்டப்படவில்லை. கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்தா கூட கவர்மெண்ட்டாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். எங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்போது அவங்களும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. எங்களுக்கும் அது ஆகும். எல்லாரும் நல்லது தான். வேறு அதுக்கு தான் பிளான் பண்ணி ஆகணும் பைக் டாக்ஸி. கம்பல்சரி கண்டிப்பாக பண்ணிட்டா நல்லா. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அவ்வளோதான்.